அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. நாளிலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி எங்கள் முற்றுமாய் உடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபைகளுக்காக நன்றி. நாள் முழுவதும் ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பொறுப்படுத்துவமாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஜெபத்திலும் ஆண்டவரோடு தொடர்ந்து பேசுவீராக, இல்லை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 8, விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 8. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி, இனி பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே, முசிபாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம், முசிபாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் முற்றும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசு வென்றால், பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அது, மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கம் இன்றி விடுக்கும். எல்லை எல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு வென்ற பெயரே. ஏழ்நாண்டவா என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி, இனிப்பாகுது பாசம். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் இருப்பாராக, மூடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேலும் இந்த குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சிறவல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும்
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். நன்று கால ஜெபம் செஞ்சுவிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரே கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனஸ்தாபப்பட்ட யாவருக்கும் மன்னிக்கிறவுமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிறுவுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம். இந்த காலத்தில் 3ஆம் ஞாயிற்கு சுருக்க ஜெபம் செஞ்சபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது மிகுந்த அன்புள்ள குமாரன் மகிழ்வடையும் முன் முதலில் பாடுபட்டு மகிமையினுள் பிரவேசிக்கும் சிலுவின் மரணத்தை உத்தரித்தாரே. நாங்கள் சிலுவின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் வழி என்பதை கண்டுகொள்ள இரக்கமாய் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 22 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 22, Psalm 22. We read it responsively. சங்கீதம் 22 மாறி மாறி வாசிப்போம். அகிலேஷ் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வசனம் 1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தமே நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலில் நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகளில் சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த இறுதிகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடலில் நடுவிலே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாத வெளி கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துத்தத்துக்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தன் முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொழினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசி திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாடும். பூமி எல்லையிலெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் ஒரு சமூகத்தில் தொழுது கொள்ளும்.
ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதியிலே ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமை அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோடு சந்ததி எனப்படும். அவர் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக, ஆதிலும் இப்போதுமான சதா கால வகையும் உண்டாவதாக. ஆமீன். பழைய பாட்டு பாடம் எரேமியா 15 அதிகாரம் வசனம் 10 முடியும் வரை. Jeremiah chapter 15 verse 10 to the end. Jeremiah chapter 15 verses 10 to the end. எரேமியா 15 அதிகாரம் வசனம் 10 முடியும் வரை. எரேமியா 15 அதிகாரம் வசனம் 10. என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாயிருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவ நிமித்தம் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் என் ஆஸ்தியையும் என் பொக்கிஷங்களையும் கரையமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்களுக்கு வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீ அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக் கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவனின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 8 அதிகாரம் வசனம் 48 முடியும் வரை. யோவான் 8 அதிகாரம் வசனம் 48 முடியும் வரை. John chapter 8 verses 48 to the end. John chapter 8 verses 48 to the end. யோவான் 8 அதிகாரம் வசனம் 48. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவனானால் நான் என் பிதாவை கனப்பண்ணுகிறேன். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனப்பண்ணுகிறேன். நீங்கள் என்னை கனவீன பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை,
அதை தேடி நியாயத்தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்னென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவனின் வார்த்தையை கைக்கொண்டால் என்னென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு வாசித்த பாடங்கள் இப்பொழுதும் இந்த குட் ஃப்ரைடேக்கு வருகிற சங்கீதம் 22 எப்படி ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் படுகிற வேதனையும் அது மூலியமாக அவன் கற்றுக்கொண்ட பாடங்களையும் நாங்கள் படிக்கிறோம். 22 சங்கீதத்தில் முதல் அவர் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? இயேசுவானவர் சிலுவையில் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை. இங்கு வாசிக்கிற நிறைய காரியங்கள் இயேசுவானவர் சிலுவையில் கடந்து போகிற பாடுகளில் அவர் அனுபவித்த காரியத்தை குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம். எழுதினவர் அவரும் தாவீது எழுதியிருக்கிறாரு. அவரும் இப்படிப்பட்ட சோதனையை கடந்து போயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மிகவும் நெருக்கப்படுகிற, பகைக்கப்படுகிற, பரியாசம் பண்ணப்படுகிற, தள்ளிவிடப்படுகிற, ஒரு கஷ்டப்படுகிற மனுஷனுடைய ஒரு பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி பாடுகளை கடந்து போனவர் பிற்பாடு தேவனை அறிந்து கொள்கிறாரு. தேவன் தன்னோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் தூரமாய் இருக்க மாட்டார். கர்த்தர் பக்கத்துல இருப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு என்று அவர் அங்க முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை தான் எரேமியால வாசிக்கிறோம். எரேமியாவை ஆண்டவர் அழைத்து பயன்படுத்துகிறார். எரேமியா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆனார். நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள், அது வார்த்தை கேட்க மாட்டோம் என்று சொல்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை சொல்வது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனாலும் எரேமியா அந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் இவ்வளோ பாடலை அனுபவிக்கும் பொழுதும் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நன்மையை செய்வார் என்று அவர் சொல்றார். பாவையிலிருந்து மனம் திரும்பும் பொழுது, தேவ நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று அவர் முடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் திரும்பினால் கர்த்தர் நம்மிடத்தில் திரும்புவார், திரும்ப சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். வசனம் 19, எரேமியா 15:19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்ப்பாளத்திலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போடு இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தேவனை தேடும் பொழுது நம் வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படி தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம்? இன்னைக்கு தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது, தேவன் நம்மை ஆஸ்வதிக்கும் பொழுது, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் தேவன் வார்த்தையை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கடந்த நாட்களில் பார்த்தோம், தேவன் வார்த்தை எப்படி கேட்கணும், எப்படி நம்ம அதை கீழ்ப்படியணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் என்று பார்த்தோம். இன்று வாசிக்க பாடத்தில் தேவ வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், தேவ வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன், விசுவாசிக்கிறேன், நம்புறேன் அப்படி சொல்லும் பொழுது தேவ வார்த்தை எப்படி நிலைத்திருக்கிற,
தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொள்கிறேன் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இயேசுவானவர் அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, அது வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அதனால தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தி இயேசு பிசாசு பிடித்தவன், இயேசு அவர் தவறானதை போதிக்கிறாரு என்று தவறான காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம். ஆனாலும் இயேசுவன் சொல்றாரு, என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டால், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இயேசு என் வார்த்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை காண்பதில்லை என்பதுக்கு அர்த்தம் நித்திய ஜீவன் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, கண்டிப்பா பிதா அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் தேவ வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு எப்படி நம் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டவர் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நான் எப்படி சரிப்படுத்தி ஆண்டவர் வார்த்தைக்கு நான் என்னோட ரெஸ்பான்ஸ் என்னது, என்னோட பிரதியுத்தரம் என்னது, நான் எப்படி ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை திருப்பி ஆண்டு சொல்ற வார்த்தையை நான் உட்கொண்டு ஆண்டவர் வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று பார்ப்போம். ஆண்டு வார்த்தை வெறும் கேட்கிற மாத்திரமல்ல, அதை எப்படி செய்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது கண்டிப்பாக கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார் என்று என் வேதத்தில் வாசிக்கிறோம். அது வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது பின் நடக்கும் பொழுது ஒரு கனி கொடுக்கிற தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ இந்த நாளில் நம்ம யாருந்து பார்ப்போம். ஆண்டு வார்த்தை நிறைய கேட்கிறோம், எல்லா இடங்களிலும் ஆண்டு வார்த்தை நம்ம கேட்கிறோம், ஆண்டுடைய வசனங்களை படிக்கிறோம். ஆண்ட மொழி பேசும் பொழுது நான் எப்படி செவி கொடுக்கிறேன், ஆண்டு என்ன பேசும் பொழுது அந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி ஆண்டவருக்குன்னு வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டு வார்த்தையை நான் பின்பற்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு இறங்குகிற ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி மன திரும்பி இப்படி பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன், புது வாழ்க்கையை கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் வைக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஒருபோதும் எங்களை தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல அப்பா, நீர் எப்பொழுதும் இறங்குகிற ஆண்டவர். உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் இடத்தில் வரும் பொழுது அப்பா நீர் அங்கு அணைத்துக் கொள்கிறீர், அரவணைத்துக் கொள்கிறீர், எங்களை தள்ளாட விடுவதில்லை. கலங்காது என்று சொல்லுகிறீர், பயப்படாது என்று சொல்லுகிறீர். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களை நாங்கள் இதில் எந்த காலத்தை ஆழ்ந்து பார்க்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது வெறுக்கிற காரியங்கள், நீ விட சொல்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதைப்படி நடக்க, அது வார்த்தைகளை கீழ்ப்படிய நீ சொல்லுகிற வார்த்தையில் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பின் நடக்க என்னை கற்றுத் தருவீராக. அப்பா நீர் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கிறீர், வழி நடத்துகிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துவீராக. இந்த காலை வேலையில் அப்பா வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறவர்கள், பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. வேலைச்சர்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆஸ்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஞானத்தால் நிரப்புவீராக. வீட்டில் இருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மத்தியில் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிக நேரத்தை ஜெபத்தில் தரித்திருக்கவும், வேத வாசிக்கவும், உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும், உடைய காரியங்களை சிந்தித்து பார்க்கவும் வழிநடத்துவீராக. இந்த காலத்தில் உபவாசம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். அவருக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் கொடுங்க. இந்த நாட்களில் கடந்து போகும் பொழுது நீர்தான் அவர்களுக்கு அப்பா ஆவிக்குரிய மன்னாவை அதிகமாய் கொடுத்து அவர்கள் நிரம்பி இருக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அப்பா அவர்கள் ஜெபிக்கிற காரியங்கள் வேண்டுதல் நிறைவேற்றும்படியாக நாம் எடுத்து மன்றாடுகிறோம். நாளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். சுகவீனமாய் பலமாய் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும், அவளை காத்துக் கொள்வீராக. நன்றி அப்பா, நீ கொடுக்கிற மழைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல மழையை அப்பா நீ வருஷத்துக்கு பண்ணுகிறீர், அதுக்காக நன்றி. நல்ல சீதோஷநிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுமுறையை அப்பா ஆரம்பிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விடுமுறையில பிரயாணம் பண்ணுகிறவர்கள் எந்த ஆபத்து இல்லாதபடி, எந்த சேதம் வராதபடி சுகமாய் ஒரு வீட்டுக்கு செல்லவும்,
இந்த பெருநாட்களை கொண்டாடும் பொழுது அப்பா ஒருவருக்கொருவர் அன்பில வளரவும், அப்பா ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தில் வளரவும், சண்டை சச்சரவு வராதபடி எல்லா இனங்கள் மத்தியில ஒற்றுமை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சந்தோஷமாய் இந்த நாட்கள், விடுமுறை நாட்களை கழிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துவீராக. நன்றி அப்பா. இதை ஒவ்வொரு கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தில் நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நாம் எழுதி நின்று தோத்திர பாடலாக பக்கம் 9, அன்பே 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 ஆறு உறவே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 9. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளுந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளுந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரி லன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரி லன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாளுமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாளுமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை தேடி வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம். தூரமாக இருந்த எங்களை தேடி வந்தீர், எங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுக்காகவே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய தியாகத்துக்காக நன்றி, உம்முடைய மீட்புக்காக நன்றி, உம்முடைய ஜீவனுக்காக நன்றி.
அப்பா, எங்களையும் நீ நேசித்தீர், எங்களையும் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி மோடு வைத்துக் கொள்கிறீர். அதற்காக நன்றி. இந்த கால வேளையில எங்களை முற்றுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுவதும் ஆண்டவரின் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவன் நீர். எங்கள் வாயின் சொல் பெறுவதற்கு முன்னே ஆண்டவர் எங்கள் தேவையை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிற பரமபிதா எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி. நாள் முழுவதும் இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் தேவையை சந்தித்து எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் வேலைகளையும் பிள்ளைகள் படிப்புகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை உமக்கிட்ட தொடர்ந்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.